இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த முள்ளே கிடையாது, முள்ளே இல்லாத வந்து ஃபிஷ்ஷு. ஸோ என்ன பேருன்னா அது வந்து வஞ்சரத்தில் வரும் இல்லையா. ஸோ வஞ்சரத்தோடைய ஃப்ரெஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர கருவாடு செய்வாங்கள்ல, வஞ்சர மீன். ஸோ 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு தேவையான அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா, ஸோ ஒரு 1.5 ஸ்பூனு. ஸோ அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தவா ரோஸ்ட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். தவா ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபிஷ் 65 கூட பண்ணலாம். 65 பண்ணலாம். ஏன்னா இது வந்து முள் கிடையாது. முள் இருக்கிற மீனே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இது வந்து முள் இல்லை, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் இருக்குது. ஸோ நல்லா அந்த பீஸ் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து மீன் மாதிரியே இல்லை, நல்லா ஒரு மட்டன் பீஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா இதை மசாலா போட்டு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை பொரிச்சிக்கலாம். இது ரொம்ப எதுவும் வேணாம். இது வேணும்னா லெமன் ட்ராப் ஒரு 2 ட்ராப் விட்டுக்கோங்க வேணும்னா. ஆனால் லெமன் விட விட நம்மளுக்கு இந்த மீன் கரெக்டாக இருக்கும். வேணும்னா லெமன் போட்டுக்கலாம். காரம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. மிஸ்டர் கோல்டு ஆயில் நாஸ்டிக் ஃபேன் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் வறுவல். ஸோ ஆயில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக ஆயிலில். இதில் வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக முள் இல்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பீஸ் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மசாலா நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் நான் தான் சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு மை ஃபேவரட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் மட்டன் பீஸ் தான் அப்படி தான் வரும். பாக்ஸில் ஒரு பீஸ் மட்டன் பீஸ். ஸோ அந்த மாதிரி மசாலாவும் பிடிக்காமல் நல்லா உருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது. செகண்ட் டைமும் வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு இதுவாக வந்துருக்கு. அந்த சைடில் வந்து பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு அழகாக அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக பெப்பர் நல்லா குக் ஆகிடுச்சு. வேணும்னா நம்ம வந்து ஆனியனும் க்ரீன் சில்லியும் வந்து லைட்டாக வந்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்ச் வந்து போட்டு பெப்பர்
ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் 2, லெமன், ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 க்ரீன் சில்லி. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி சர்வ் பண்ணும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்லா ஒரு வஞ்சரம் ஃபிஷ் வந்து ஸ்ப்ரே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டது மாதிரி இருக்கும். டீப் ஃப்ரை விட ஸோ நார்மல் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் போட்டுருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.